ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடாட்ச லீலாம் ஸ்ரீரங்க ஹர்யதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷி ஸ்ரீயமாஸ்ரயாமஹ. ஸ்ரீரங்க நாச்சியார் கிருபை இல்லாம, அவளோட பரிபூர்ண கட்டாட்சம் இல்லாம இந்த ஈவெண்ட் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற கிரியேஷன் முதற்கொண்டு எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு பராசர பட்டர் சாதிச்சிருக்காரு இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட மதுர கவி மழலையர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். ஃபர்ஸ்ட் இயரே ரொம்ப கோலாகலமா, எப்படி அந்த நாள்ல கல்யாணங்கள்லாம் பாத்தீங்கன்னா 3 நாள் தான் பண்ணுவா, மினிமம் சொல்றேன் அடியன். அதை தாண்டி பண்ற கல்யாணங்கள்லாம் உண்டு. நம்ம ஆங்கல்ல நடக்கிற கல்யாணங்கள்லாம் 3 நாள் மினிமம் இல்லையா? 3 நாள் சத்திரம் திருமாளிகை எடுத்து பண்றது. அந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் 3 நாளும் ஆழ்வார் ஆச்சாரியர்களோட திருமணம், பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாரோட திருமணம். எவ்வளவு அழகா அந்த காலத்துல கோதை நாச்சியாருக்கு எப்போ அந்த வயசுல பெருமாள்ல போய் சேர்ந்தாலும் அந்த மாதிரி இந்த குழந்தைகள் எல்லாம் பெருமாள் அடையிற விதத்துல அவளே அமைச்சுட்டான்னு தான் சொல்லணும். இத இந்த நிகழ்ச்சிக்கான 3 நாள் இந்த ஈவெண்டோட நிறைவு பெறுறது ஆச்சாரிய வைபவம் ஸ்டோரி டெல்லிங். இதுவே 3-4 பார்ட்டா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சாதிக்க போற குழந்தைகளோட ஏஜ் பாத்தீங்கன்னா 13 to 17 years. பட் we have a mix also. ஏன்னா கொஞ்சம் 5 to 9 yearsம் இருக்கு, 10 to 12 yearsம் இருக்கா இதுல குழந்தைகள் வந்து இப்போ 1 by 1 சாதிக்கட்டும். கீதாமா தேவரி பேரு இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சரநாயகி, நீங்க எந்த ஆச்சாரியனை பத்தி, பரசர பட்டரை பத்தி சொல்ல போறீங்க இல்லையா? ஆவலாக வெயிட் பண்றோம். சொல்லு மக்கனா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரிய திருவடிகளே சரணம். ஸ்ரீபராசர பட்டாரியः ஸ்ரீரங்கேஷ புரோஹிதः ஸ்ரீவத் சாங்கியசுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. இன்றைய தினம் ஸ்ரீபராசர பட்டர் கைகள் அப்படின்னு சாதிக்கிறேன். ஸ்ரீபராசர பட்டர் அவதாரம். அவர் ஸ்ரீரங்கத்திலே அவதரித்த வைகாசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தில் அவதரித்தார். அவரோட திருத்தகப்பனார் திருநாமம் ஸ்ரீ குலத்தாழ்வான், திருத்தாயார் திருநாமம் ஆண்டாளமங்கர். எம்பெருமானார் அனுகிரகத்தோட பராசர என்று திருநாமம் சாத்தினார். வேதவியாசரின் திருத்தகப்பனார் போல சாஸ்திர சம்பன்னன் ஆவார் என்று ஆசீர்வாதித்தார். பெருமாள் தாயார் அனுகிரகம். பட்டர் குழந்தையாக இருக்கும் போதே அப்பெருமாள் இவன் என் பிள்ளை என்று ஏற்றுக்கொண்டார். அதனால் அரங்கன் என் செல்வன் என்று பெயர். ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு பட்டர் மேல் அலாதி பிரீத்தி. பட்டர் வந்தால்தான் அப்பெருமாள் திருவாராதனை தொடரும். இது தாயார் பட்டர் சம்பதம் பெருமை. பால பண்டிதர் மற்றும் சித்தாந்தர் 5 வயதிலேயே வேதாந்த வித்வானானார். ஜெயின பௌத்த வித்வான்களை வளர்த்து ஜெயித்தார். பட்டரின் முக்கிய சித்தாந்தம் தாயார் தான் சர்வ சப்த வாட்சியம். எல்லா வேதங்களும் தாயாரை தான் குறிக்கும். பரமபதம் கூட தாயாருக்காக தான் இருக்கு. அது வந்து இவர் ஸ்ரீபராசர பட்டர் ஸ்ரீகிருஷ்ண ரத்ன கோஷத்துல 61 பாஸ்டர்களில் காட்டினார். 21வது பாஸ்டம். யத்ரே மனசோ யதேவ தமச தாரே யதத்யத்ருதம் யத்காலாந்தகஜேலினம் சுரபுரி யத்சதோ திருத்ததிகி சாயுஜ்யஸ்ய யதேவ சுருதிரதவா யத்து பிரகம் மத்திராம் தத்யஸ்ரா பரமம் பதம் தவத்ருதே சமாம் ஆசிஷு. மனதுக்கு எட்டாத இருளுக்கு அப்பாலுள்ள காலம் கடந்த வாக்குக்கு எட்டாத விஷ்ணுவின் பரமபதம் தாயே, அது உனக்காகவே என்று வேதம் சொல்கிறது அப்படின்னு பட்டர் சாதிச்சிருக்கிறது. 35வது தாசனம். வனகண பிரத்யுதி யுவதசாமதி முக்ததசாம் யுவகது நத்வயோகோ உஷ்டமா நரணாதிபரம் விவநசமான தேச விதிவேஷி விவர்ச்சியஹர வைச்ச குஷேஷயோதர விஹாரிணி நிர்குஷசி. பொன்னி இளமையும் முதிர்ச்சியும் உடையவளே, பிரிக்க முடியாதபடி ஹரியின் மார்பு
கௌஸ்திகம் விளையாடும் மாறுகள் எல்லா ஆபரணத்திலும் மேலாக நீ விளங்குகிறாய் அப்படின்னு டாக்டர் சாதிச்சிருக்காரு. எல்லா இடத்துலயுமே ஸ்ரீரங்கநாச்சியார் இருக்கான்னு இந்த பாசனம் காமிக்கிறது. ஸ்ரீரங்கோசன் வந்து ஒரு அதுல ஒரு பாசனம் வந்து ஸ்வரூபம் சுவாதந்திரம் பகவத இடம் சந்திரவதனே வதாசேஷோ கர்ஷாத் பவதி கடு நிஷ்கர்ஷ சவவே ரமாசி மாதஸ்ரீ கவிகுரித நித்த கவிதவக ததந்தர்பாவாத்மாம் நபிதகவி தத்தே ஸ்ருதிரபி. இந்த பாசுரத்துல தாயாரோட ஸ்வரூபம் அதுக்கப்புறம் தாயாரோட கருணை அதுதான் டாக்டர் இந்த பாசுரத்தை காமிக்கிறார். அவர் அருளி செய்த கிரந்தங்கள் என்னன்னா ஸ்ரீகுணத்து தோஷம், அது வந்து தாயார் வைபவம் அதுதான் அவர் அருளி செய்தார். அஷ்டஸ்லோகி ரகசிய திரய சாரம், அதோட அர்த்தம். ரகசியம்னா சீக்ரெட், திரயனா 3 சம்ஸ்கிருதத்துல, சாரம்னா வேர்சஸ், அஷ்டனா 8. சோ இந்த 8 வேர்சஸ்ல 3 சீக்ரெட்ஸ் அன்கவர் பண்றது மட்டும் தாயார் பத்தி. பகவத் விஷயம் திருப்பாவைக்கு முதல் வியாக்கியானம் விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம், அதான் 4வது கிரந்தம். சோ இது பார்த்தோம்னா இந்த 4 கிரந்தமே மோஸ்ட்லி தாயார் பத்தி தான் இருக்கு. எஸ்பெஷலி இந்த ஸ்ரீகுணத்தி கோஷன் பகவத் விஷயம் எல்லாமே தாயார் பத்தி தான் இருக்கு. அவரோட தமிழிலே சொல்லும் ஸ்ரீபராசர பட்டாரிகா ஸ்ரீரங்கேஷு புரோகிதா. ஸ்ரீரங்கேஷு புரோகிதகான்னா அரங்கரங்கே புரோகிதம், அதான் பாஷை. சோ ஸ்ரீபராசர பட்டாரிகா ஸ்ரீரங்கேஷு புரோகிதா ஸ்ரீவத் சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. இவரோட வைபவத்துல தெரிஞ்சுக்கலாம் இவர் வந்து ஒரு ட்ரூ தாயாரிஸ்ட்னு. இப்போ அடியன் வந்து பட்டரோட வாழை திருநாமம் சேவிக்கிறேன். தென்னரங்கர் மைந்தரன்ன சிறக்க வந்தோன் வாழியே, திருநெடுந்தாண்டுக பொருளை சப்பு மகன் வாழியே, அன்னவயல் பூதூரன் அடிப்படைந்தோன் வாழியே, அன்னவயல் எம்பார்க்கு ஆட்சிவோன் வாழியே, மண்ணு திருக்கூரனால் வரமுனைப்போன் வாழியே, வைகாசி என்னிடத்தில் வந்து தித்தான் வாழியே, பண்ணுகளை 4 வேத பயன் தெரித்தோன் வாழியே, பராசர நாம் சீர்பட்டர் பாருலகில் வாழியே. அடியன் ஸ்ரீமதே ரமேஷாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாஸ் நித்ய ஸ்ரீ நித்ய மங்கலம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அடியேண்டா கண்ணா சரநாயகி ரொம்ப ரொம்ப அழகா பராசர பட்டரை பத்தி சொன்ன. அதுவும் தெரியறது உனக்கு எவ்வளவு அவர் மேல பிரீத்தி இருக்குன்னு. அவரை பத்தி அத்தனை விஷயங்களும் அவ்வளோ அழகா ஸ்ரங்கநாத ஸ்ரீகுண ரத்ன கோஷம், அப்புறம் நாச்சியாரை பத்தி எப்படியெல்லாம் அவர் வந்து பாடினார், எவ்வளவு அழகா சொன்ன. அவரை பத்தியே அடிக்கடி நீ நினைக்கிற போல இருக்கு எனக்கு. கரெக்டா? ரொம்ப அழகா சேவிச்சமா, ரொம்ப நல்ல விஷயங்கள் சொன்ன. எவ்வளோ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் அவர் நல்லா இது எழுதியிருக்கார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுடா கண்ணா. வெரி நைஸ். கீப் டூயிங் மோர் ஃபார் அஸ் லைக் திஸ். ஓகே, தன்யோஸ்மி கண்ணா. அடியன் வெரி குட், வெரி நைஸ். சரி, அடுத்தது யாமுனா. அடுத்து ஆமா கரெக்ட் மேம், யாமுனன் பாண்டு. யாமுனனை கூப்பிடலாமா? யாமுனன் எங்க இருக்கே பாக்கலாமா உன்ன? அடடா, என்ன சாதிக்க போற இன்னைக்கு? என்னது? ஓ, எம்பார பத்தியா? ஓகே, சொல்லு பாக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் திருமலை பிஞ்சிமு யாமுனன். அடியேன் என்று எம்பாரின் ஜீவகாருண்யத்தை பற்றி தெரிவிக்கப் போகிறேன். திருமலையின் அடர்ந்த காடுகளில் ராமானுஜரும் எம்பாரும் பெரிய திருமலை நம்பியிடம் ஸ்ரீராமாயண காலக்ஷேபத்தை
ஸ்ரீராமாயண காலக்ஷேபத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு நாள் என்பார் ஒரு பாம்பை தொட்டுவிட்டு நீராடி சுத்தம் செய்து கொண்டு வந்தார். அதை பார்த்த ராமானுஜர், கோவிந்தா, நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். கோவிந்தன் பதில் அளித்தான், அந்த பாம்பின் வாயில் முள் அகப்பட்டு இருந்தது, அதை நான் நீக்கினேன். பாம்பை தொட்டதால் நான் நீராடி சுத்தம் செய்து கொண்டு வந்தேன் என்று பதில் அளித்தான். அதை கேட்ட ராமானுஜர் திகைத்து நின்றார். இப்படிப்பட்ட என்பாரின் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். ராமானுஜர். யாமுனன் எவ்வளவு அழகா இந்த கதை சொன்ன. பயமே இருக்குல்ல இல்லையா எம்பாருக்கு ஸ்னேக் மேல? அண்ட் ராமானுஜர் என்ன பண்ணாரு? அவரோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்தது? இப்படி போயிட்டார் அவர். எப்படி எம்பார் அந்த என்ன எடுத்தார் வாயில இருந்து? அப்படியா? ரொம்ப அழகா சொன்ன, ரொம்ப அழகா சொன்ன. ஓகே, இன் ஃபியூச்சர் ஆல்சோ இந்த மாதிரி நிறைய கதையெல்லாம் எங்களுக்கு சொல்லணும். ஓகேயா? தேங்க்யூ. வெரி ஸ்வீட். இந்த மாதிரிதான் நம்ம சரித்திரம் கேட்டிருந்தோம்னா யாமுனன் ஏஜுக்கு எங்க மத்த சரித்திரம் சொல்லக்கூடாது, மத்த விஷயத்த நம்ம எப்படி போயிருப்போம் யோசிச்சு பாருங்க. அடியன் அடுத்த குழந்தை கூப்பிடு. அடுத்தது வசுந்தரா, எங்க இருக்க? என்ன பண்ண போற? என்ன சாதிக்க போற இன்னைக்கு? ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் எம்பெருமானாரும் வைஷ்ணவ நம்பியும் வைபவத்தை கூற இருக்கிறேன். அடியேன் 108 திவ்ய தேசங்களில் 78வது திவ்ய தேசமும் பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் தன்னையே 3ஆகவும் 5ஆகவும் வகுத்து சேவை சாதிக்கிறார். இது குரியவனுடைய குடி ஆகையால் குறுங்குடி என்ற பெயர் வழங்கப்படுகிறது. இங்கு தாயார் பெயர் குறுங்குடிவள்ளி நாச்சியார். ராமானுஜர் திருவனந்தபுரத்திற்கு ஸ்ரீ வைஷ்ணவத்தை பரப்புவதற்கு சென்றார். அங்கு ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தை அமைக்க முயற்சி செய்தார். ஆனால் நம்பூதிரிகள் பெருமாளிடம் அவ்வாறு நடக்க வேண்டாம் என்று பிரார்த்திக்க பெருமாள் ராத்திரி சமயத்திலேயே திருக்குறுங்குடி அனுப்பி வைத்தார். ராமானுஜர் காலையில் விழித்து பார்த்த இடம் வட்டப்பாறை என்ற தீர்த்தம் இருக்கும் இடம். ராமானுஜர் தீர்த்தமாடிவிட்டு திருமண் காப்பு சாற்றி கொள்ளும் போது தன் சிஷ்யனான வடுக நம்பியை அழைத்து மீதமுள்ள திருமண் காப்பை இடுவது வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார். வட்டப்பாறையிலும் அவ்வாறு செய்வதற்கு வடுகா என்று அழைக்க அங்கு வடுக நம்பி இல்லை, அவர் ஸ்ரீ திருவனந்தபுரத்தில் இருக்கிறார். வடுகா என்று அழைத்தவுடன் வைஷ்ணவ நம்பியே வடுக நம்பியாக வந்து திருமனை ராமானுஜர் திருக்கரங்களால் ஏற்றுக்கொள்கிறார். அழகிய நம்பிராயர் தான் சிஷ்யனாக இருந்து கொண்டு ராமானுஜரை ஆச்சாரியனாக கொண்டு பீடத்தில் அமர வைத்து உபதேசம் பெற்றார். இந்த திவ்ய தேசத்து எம்பெருமானாரிடம் தான் பிறந்து மக்களை திருத்த முயற்சி செய்கிறேன், ஆனால் முடியவில்லை, நீர் அவர்களை எவ்வாறு திருத்தினீர் என்று கேட்டார். எம்பெருமானார் நான் பெரியவன் என்று சொல்லிக் கொள்ளவில்லை, அவர்தான் பெரியவன், எம்பெருமான் தான் பெரியவன் என்று சொல்லி மக்களை
திருந்தினார்கள் என்று நம்பிராயருக்கு உபதேசம் செய்தார். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணக்கில்லா உலகோர்கள் எல்லாம் மன்னல் ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். அடியேன் வசுந்தரா அழகா சொன்ன ராமானுஜரோட வைபவம், அவரை நமக்கெல்லாம் என்னவெல்லாம் பண்ணியிருக்கான்றத பத்தி ரொம்ப அழகா சொன்ன. தன்யோஸ்மி. மீண்டும் இன்னும் நிறைய பார்ட்டிசிபேஷன் பண்ணி இன்னும் நிறைய வைபவங்கள்லாம் நமக்கு சொல்லணும். ஓகே. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. தன்யோஸ்மி. அடியேன் அடுத்த குழந்தை போயிடலாமா? ஓகே. ரெங்கஸ்ரீ எங்க இருக்க? அடியேன். ஓ, நீ என்ன வைபவம், யார் வைபவம் சொல்ல போற? அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் ரங்கஸ்ரீ ஸ்ரீராம். நான் அழகிய மணவாள மாமுனிகளோட வைபவங்களை பத்தி. ஓ, ஓகேமா, கோ ஹெட். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனியே நமக. ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவரம் வந்தே ரம்யஜா மாதரமுனி. இப்போது ஸ்ரீமன் நாராயணன் பூவுலகை படைக்கும் பொழுது 4 யுகங்களை வைத்து படைத்தார். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். அதில் திரேதா யுகங்களில் ரிஷிமுனிவர்களுக்கு ஏற்றம். ஏனென்றால் அவர்களுக்கு ஆத்ம ஞானம் அதிகமாக உள்ளன. மனிதர்களை விட ஆத்ம ஞானம் அதிகமாக உள்ளதால் ரிஷிமுனிவர்களுக்கு ஏற்றம். காலங்கள் மால திரேதாயுகம் பிறந்தது. அப்பொழுது பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மற்றும் உள்ள 12 ஆழ்வார்கள் பிறந்தார்கள். அப்போது ஆழ்வார்களுக்கு ஏற்றம். ஆழ்வார்களிலும் பெரிய ஆழ்வாருக்கு ஏற்றம். ஏனென்றால் எல்லா ஆழ்வார்களும் பெருமாளை பற்றி பாடி மோட்சம் வேண்டும் பொழுது பெரியாழ்வார் மட்டுமே பெருமாளின் மேல் திருப்பல்லாண்டு, அதாவது பல்லாண்டு பாடி பெருமாளை ஆசீர்வதித்தார். ஆழ்வார்களில் பெரியாழ்வாரை விட மதுரகவி ஆழ்வாருக்கும் ஏற்றம். ஏனென்றால் மதுரகவி ஆழ்வார் இன்கவி பாடும் பெருமாள் என்று கூறுவார்கள். ஏனென்றால் மதுரகவி ஆழ்வார் சடகோபனையே தனது ஆச்சாரியராக, அதாவது சடகோபனையே தனது தெய்வமாக எடுத்துக்கொண்டு அவரையே பற்றி மோட்சமடைந்தார். இப்போது திரேதாயுகம், துவாபர யுகம் வரையிலும் ஆழ்வார்கள் ஏற்றமாக இருந்தார்கள். கலியுகம் வந்த பொழுது கலிபுருஷனின் அட்டூரியம் தாங்க முடியாமல் பெருமாள் ஆச்சாரியர்களை பிறக்க செய்தார். ஆச்சாரியர்களிலும் ராமானுஜருக்கு ஏற்றம். 1017ஆம் ஆண்டு பிறந்தார் ராமானுஜர். சுக்லபக்ஷ திருவாதிரை நட்சத்திரம் சித்திரை திங்கள் போது ராமானுஜர் திரு அவதரித்தார். ராமானுஜருக்கு ஏற்றம். ஏனென்றால் ராமானுஜர் இப்போது எல்லா ஆச்சாரியர்களும் திருவிலட்சணை பிரசாதித்த பிறகுதான் உபதேசங்கள், வைஷ்ணவர்களுக்கு மட்டும்தான் உபதேசங்கள் என்று சொன்ன பொழுது ராமானுஜர் ஆசையுடையோருக்கெல்லாம் உபதேசம் என்றார். ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் எதிராசர் இன்னருளார் பாலுலகில் ஆசுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறின் என்று பேசி வரம்பு அறுத்தார்பின் என்று ஒரு பாசுரம் உண்டு. ஆசை உடையோருக்கெல்லாம் உபதேசித்தார் ராமானுஜர். அதனால் ராமானுஜருக்கு ஏற்றம். ராமானுஜருக்கு பிறகு பெரியவாச்சான் பிள்ளைக்கு ஏற்றம். ஏனென்றால் பெரியவாச்சான் பிள்ளை ராமானுஜர் வேதாந்தங்களுக்கு வியாக்கியானம் கொடுக்கும் பொழுது பெரியவாச்சான் பிள்ளை ஆழ்வார் பாடிய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் கொடுத்தார். அதனால் பெரியவாச்சான் பிள்ளைக்கு ஏற்றம். இப்போது ராமானுஜரும் முடிந்து, ராமானுஜரின் காலமும் முடிந்து, பெரியவாச்சான் பிள்ளையின் காலமும் முடிந்த பிறகு பிள்ளை லோகாச்சாரியாருக்கு இவர்களை விட ஏற்றம். ஏனென்றால் 18 ரகசிய கிரந்தங்களை சாதித்தார் பெரியவாச்சான் பிள்ளை லோகாச்சாரியார். அதனால் பிள்ளை லோகாச்சாரியாருக்கும் ஏற்றம். இப்போது ஓரான் வழியாய் குரு பரம்பரையில் கடைசி ஆச்சாரியரான சுவாமி அழகிய மணவாள மாமுனிகளை பற்றி அனுபவிப்போம் வாருங்கள். இப்போது சுவாமி மணவாள மாமுனிகளின் திருநட்சத்திரம் ஐப்பசி திங்கள் திருமூலம். அவரது அவதார ஸ்தலம் ஆழ்வார் திருநகரி. சுவாமி மணவாள மாமுனிகளின் ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை. ஓரான் வழி குரு பரம்பரையில் திருவாய்மொழி பிள்ளைக்கு அடுத்ததுதான் மணவாள மாமுனிகள். அதனால் மணவாள மாமுனிகளின் ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை.
சுவாமி மணவாள மாமுனிகளின் அவதார வைபவங்களை பார்ப்போம் வாருங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனியே நமக. சுவாமி மணவாள மாமுனிகள் வைபவங்கள் பல. அதில் நான் இப்பொழுது ரொம்ப கம்மியா தான் சொல்ல போறேன். ஏன்னா மணவாள மாமுனிகளை அனுபவிக்கணும்னா நம்மளோட இந்த ஜென்மமே பத்தாதுன்னு தான் சொல்லணும். ஆனா இப்ப நான் அதை ரொம்ப சுருக்கமா தான் சொல்ல போறேன். அது முடிஞ்ச அளவுக்கு அத இம்பார்ட்டன்ட், அதாவது முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் இப்ப நான் சாதிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு ராமானுஜதாஸ். மணவாள மாமுனிகள் ஐப்பசி திருமூலம் ஆழ்வார் திருநகையில் வெகுளு கிடந்தான் திருநாவீருடைய பிரானுக்கும் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கும் ஆதிசேஷன் அவதாரமாக ராமானுஜரின் புனர் அவதாரமாக பிறந்தார் சுவாமி மணவாள மாமுனிகள். சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு அதிகமான சிஷ்யர்கள் சிறு வயதிலே இருந்தே தனது தந்தையிடம், அதாவது தெருகளு கிடந்தான் திருநாவீருடைய பிரானிடம், சிக்கன கிடந்தான் தனது தாயாரின் ஊரில் வேதங்கள், சாஸ்திரங்கள் மற்றும் 4000 திவ்ய பிரபந்தங்களை பயின்றார். அதனால் அவருக்கு தனது தந்தையிடமே எல்லா சாஸ்திரங்களும் ஆயிற்று. அதுலயும் அவர் தேர்ந்தார். இப்போது மணவாள மாமுனிகள் சிக்கன கிடந்தான் தனது தாயாரின் ஊரில் தான் இருந்தார். ஆழ்வார் நகரில் திரு அவதாரம் செய்த பிறகு அந்த ஊரில் போனதுனால் ஆழ்வார் நகரில் திரும்பவும் வர முடியவில்லை. அதனால் இப்போது அந்த சிக்கன கிடந்தானில் தனது சாஸ்திரங்களை கற்ற பிறகு மணவாள மாமுனிகளுக்கு திருமணம் ஆயிற்று. திருமணமான பிறகு மணவாள மாமுனிகளுக்கு ஒரு ஆசை, தனக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும் என ஆசை. அப்போது திருவாய்மொழி பிள்ளையின் வியாக்கியானங்கள், உபன்யாசங்கள், அவர் சொல்லும் பாசுரங்கள் அதையெல்லாம் பார்த்து மகிழ்ந்து அதில் மனமுருகி திருவாய்மொழி பிள்ளையை தேடினார். அங்கு திருவாய்மொழி பிள்ளையிடம் திருவிலச்சனை பிரசாதித்து அவரிடம் வியாக்கியானங்கள் எல்லாத்தையும் கற்றறிந்தார். இப்போது திருவாய்மொழி பிள்ளை தனது ஆச்சாரியாராக ஏற்றுக்கொண்டார். திருமணமான பிறகு அவருக்கு ஒரு திருக்குமாரருக்கு திருநாமம் சாற்ற வேண்டும் என ஆசை. அதனால் திருவாய்மொழி பிள்ளையிடம் கேட்டு அருளினார். திருநாமம் அருளுமாறு வேண்டிக் கொண்டார் திருவாய்மொழி பிள்ளையிடம். இப்போது திருவாய்மொழி பிள்ளை இவரிடம் சொல்லும் பொழுது திருவாய்மொழி பிள்ளை ராமானுச என்று ராமானுஜ நூற்றந்தாதியில் 108 முறை ராமானுச என்று வருவதால் ராமானுச என்ற பெயரே உகந்தது என்று சொல்லி அருளித்தார். அதனால் மணவாள மாமுனிகளும் தனது திருக்குமாரனுக்கு ராமானுச என்று திருநாமமிட்டார். இப்போது மணவாள மாமுனிகளுக்கு திருமணமான பிறகும் தாம் சந்நியாசம் வாங்க வேண்டும் என விரும்பினார். அவர் சந்நியாசம் வாங்கும் பிறகு அவருக்கு நிறைய சீடர்கள் சேர்ந்தார்கள். அதிலும் முதன்மையான சீடர் அழகிய வரதர் என்ன பொன்னடிக்கால் செங்கமலம் பொன்னடியாம் ஜீயர். அவர்தான் முன்காலத்தில் அவர் அழகிய வரதன் என அழைக்கப்படுவார். மணவாள மாமுனிகளுக்கு அஷ்டதிக்கஜங்கள் எனப்படும் பொன்னடிக்கால் ஜீயர், அப்பிள்ளை, அப்புள்ளார், பரவஸ்து பற்ற பிராஞ்சியர், பிரதிவாதி பயங்கரம் அண்ணா, எறும்பி அப்பா, திருவேங்கட ராமானுஜ ஜீயர். அவருக்கு நவரத்தினங்கள் உண்டு. அஷ்டதிக்கஜங்களை விட சேனை முதலியாண்டான் நாயனார், சடகோபதாசர், கந்தாடை போரேறு நாயன், ஏட்டூர் சிங்கராச்சாரியார், கந்தாடை அண்ணப்பன், கந்தாடை திருக்கோபுரத்து நாயனார், கந்தாடை நாரணப்பை, கந்தாடை தோழரப்பரப்பை, கந்தாடை அழைத்து வாழ்வித்த பெருமாள். இவரது நவரத்தினங்கள் இத்தகையவை. மணவாள மாமுனிகளுக்கு பல மடங்களில் இருந்தும் திருமாளிகளில் இருந்தும் திவ்ய தேசங்களில் இருந்தும் பல சிஷ்யர்கள் வந்தார்கள். அதனால் இவையெல்லாம் சில சிஷ்யர்கள் மட்டுமே, இவரது பிரதான சிஷ்யர்கள். இப்போது மணவாள மாமுனிகள் அருளி செய்த கிரந்தங்கள் மற்றும் வியாக்கியானங்களை கண்டறிவோம். ராமானுஜர் வேதாந்தங்களுக்கு வியாக்கியானம் அருளினார். ஆனால் மணவாள மாமுனிகள் அருளை செயல்கள் மற்றும் பல வியாக்கியானங்களையும் அருளினார். இப்போது மணவாள மாமுனிகள் அருளை செயல் தேவராஜ மங்கலம், எத்திராஜ விம்சதி, உபதேச ரத்தினமாலை, திருவாய்மொழி நூற்றந்தாதி, ஆர்த்தி பிரபந்தம். அவரது வியாக்கியானங்கள்
முமூக்ஷுபதி ரத்னத்ரயம், ஸ்ரீவத்ர பூஷணம், அது மட்டுமின்றி ஆச்சாரிய ஹிருதயம், பெரியாழ்வார் திருமொழி வியாக்கியானம், பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துக்கு நாகலிருந்து கரையானுக்கு இறையானாக பகுதிக்கு மட்டும் வியாக்கியானம், அது மட்டுமின்றி ராமானுஜ நூற்றந்தாதிக்கு பரமான திருட்டு வியாக்கியானம், ஈடு 36,000 படி, ஞானசாரம், பிரமேயசாரம், இவையெல்லாம் அவரது வியாக்கியானங்கள் ஆகும். சுவாமி மணவாள மாமுனிகள் இவையெல்லாம் கற்றறிந்து திரும்பவும் தனது அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரியில் வந்து அங்கு பெருமாளுக்கு கைங்கரியம் கண்டறினார். கைங்கரியம் செய்யும் பொழுது ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளுக்கு ஒரு ஆசை. எப்படி 1017ஆம் ஆண்டு ஜெகதாச்சாரியரான ராமானுஜர் பிறந்து காஞ்சிபுரத்திலிருந்து அங்கு வந்த போது அவருக்கு எப்படி வரவேற்பு கொடுத்து அங்க எப்படி நடந்ததோ அது போல மணவாள மாமிகளையும் அங்கு அழைத்து கொண்டு தன்னிடமே வைக்க வேண்டும் என தம்பெருமாளுக்கு ஒரு ஆசை. அதனால் மணவாள மாமிகளை அவர் அழைத்தார் தனது ஊரான ஸ்ரீரங்கத்திற்கு. போது மணவாள மாமுனிகள் ஆழ்வார் திருநகரில் இருந்து ஸ்ரீரங்கம் புறப்பட்டார். அங்கு போய் சேர்ந்தவுடன் அங்கு காவேரி கரையில் தனது அனுஷ்டானங்களை செய்து முடித்த பிறகு அவர் திரும்பியும் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கு சேனை முதலியார், ஸ்ரீரங்க நாச்சியார், நம்பெருமாள், அது மட்டுமின்றி தனது ஆச்சாரியர், ஆழ்வார்கள், நம்மாழ்வார் ஆகிய எல்லோரும் அவரை வரவேற்று அவரை ஸ்ரீரங்கத்திற்கு கூப்பிட்டு அங்கு கைங்கரியம் செய்து அங்கு எல்லாரையும் வைத்து கொண்டு மணவாள மாமுனிகளே கதி என்று அங்கு சிஷ்யர்கள் சேர்ந்து அவர் ஈடு 36,000 படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அப்போது ஒரு சிறு பாலகனாய் நம்பெருமாள் அவரிடம் ஈடு 36,000 படி கேட்டுக்கொண்டார். அப்போது நாம் நினைத்து பார்க்க வேண்டும், மணவாள மாமுனிகளுக்கு எவ்வளவு ஏற்றம். ஏனென்றால் நம்பெருமாளே மணவாள மாமுனிகளிடம் உபதேசம் கேட்க வேண்டும் என ஆசைப்பட்டார். அதனால் மணவாள மாமுனிகளே நமக்கு ஆச்சாரியனாக நம்மளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்போதும் மணவாள மாமுனிகள் நமது உள்ளத்திலேயே இருக்க வேண்டும். இனிமேல் மணவாள மாமுனிகளே நாம் கதி என இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்ம எல்லோருக்கும் மோட்சம் கிடைத்து நாம் சுபீட்சமாக வாழ முடியும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இப்போது பிரதிவாதி பயங்கரம் அருளி செய்த மணவாள மாமிகளின் வாய் திருநாமத்தை அருள நான் ஆசைப்படுகிறேன். தினை பொழுதும் தனை மறவா சிந்தை தந்தோந்தாடியே திருவாய்மொழி பிள்ளை சேவடியோன் வாழியே நினைப்பவர்கள் தம் பிறவி தனை நீக்கும் அவன் வாழியே நீல் புவே தன் புகழை நிறுத்தினான் வாழியே அனைத்தாழ்வார் கலை பொருளை ஆய்ந்துரை தாண்டாடியே அழகாரும் எதிராசர் கண்புடையோன் வாழியே அழகாரும் எதிராசர் கண்புடையோன் வாழியே என்னை போலும் பாவியர்கட்கு இறங்கும் அவன் வாழியே என்னை போலும் பாவியர்கட்கு இறங்கும் அவன் வாழியே என்னப்பன் மணவாள மாமுனிவன் வாழியே என்னப்பன் மணவாள மாமுனிவன் வாழியே. ஸ்ரீமதி ராமானுஜாய ஸ்ரீமத் பரவரையே க்ஷமிக்கவும், நான் டைமுக்கு மேல சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் மாமி. இல்லடா கண்ணா, ரொம்ப அழகா சொன்ன. மணவாள மாமுனிகளோட ஏற்றத்தை அவ்வளவு அழகா சொன்ன. ரொம்ப ரொம்ப இனிமையா இருந்தது. தெரியுது எவ்வளவு தூரத்துக்கு அவரையே மனசுல எப்போதும் நினைக்கிற மாதிரி இருந்தது அடியனுக்கு. ஏன்னா அனுபவிச்சு எல்லாத்தையும் சொன்னேன் அவரை பத்தி. அண்ட் கிளியரா ஃபியூ பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு அதை அழகா சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. தன்யோஸ்மி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவுமே கம்ப்ளீட் ஹரிகதாவா ஆயிடுச்சு இல்லையாமா? ரொம்ப அழகா வாழி திருநாமம். இது அனந்தராச்சா சுவாமியும் அவ்வளவு ரசிப்பாராம் பாட்டு ராகத்தோட. அதே மாதிரி நீ ரொம்ப அழகா வாழி திருநாமமும் சேவிச்சு ரொம்ப அழகா இருந்தது ராமா. டைம் அதுதான் டைம்குள்ள உங்களோட பிரீத்தி எல்லாம் பைண்டே பண்ண முடியாது எங்களாலன்றத காமிச்சிட்டீங்க எல்லாருமே.
And this was a clear example. Beautiful, Dakana. ஸ்ரீமதி ஸ்ரீ ராமானுஜாய நமஹ. God bless you, child. அதுக்கப்புறம் கடைசியா அனுகிரகா கோதை வராளா? சுவாமி மவி ரங்கநாத பிரியாவும் இருக்கா. கோதை அனுகிரகம். ஓகே, ஃபர்ஸ்ட் அனுகிரகா. அடியேன் மாமி. கண்ணா, இன்னைக்கு என்ன சாதிக்க போற? யார பத்தி? முதலாழ்வார்கள் வைபவம். ஓகேடா கண்ணா, கோ ஹெட். திருவரங்கனின் திருப்பொழிந்த சேவடியை பற்றி அவர் நாட்கொண்ட ஆழ்வார்களை பணிந்து உய்ய ஒரே வழி ஆச்சாரியன் திருவடி என்று சேவித்து அடியேனின் சிறு உரையை தொடங்குகிறேன். ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தில் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால். பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவர்கள் மூவரும் முதலாழ்வார்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஒரே மாதத்தில் அடுத்தடுத்த தினங்களில் இம்மூவரும் அவதரித்தாலும் ஒருவரை ஒருவர் அறியாமலே தனித்தனியே வாழ்ந்து வந்தனர். இப்படி அயோனிஜராக அவதரித்த இம்மூவரும் எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கடாட்சத்தாலே மயர்வர மதிநலம் அருள் பெற்று சத்வ குணங்கள் மிகுந்தவராய் எம்பெருமான் விஷயத்தில் அடிமை செய்வதில் ஊன்றி இருப்பவராய் இருந்தனர். இவர்கள் ஒரு நாள் இருந்த இடத்திலேயே மறுநாள் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் தங்குவார்களாய் வாழ்ந்து வந்தனர். இந்த மூவரையும் கொண்டு திவ்ய பிரபந்தங்களை உலகம் உய்வதற்காக தோற்றுவிக்க வேண்டும் என்று திருமால் திருவுள்ளம் கொண்டார். ஒரு நாள் பொய்கை ஆழ்வார் பெண்ணை ஆற்றங்கரையில் இருக்கும் திருக்கோவிலூர் என்ற ஊருக்கு சென்றார். பொய்கை ஆழ்வார் அந்த ஊரை அடைந்த பொழுது பலத்த மழை பெய்ய ஆரம்பித்தது. எங்கும் செல்ல முடியாத நிலையில் அவர் அங்கு இருந்த மிருகண்ட முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார். அங்கு இடைகழியில் படுத்து திருமாலை பற்றி நினைத்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் திருமாலின் திருவிளையாடலால் அதே இடத்திற்கு பூதத்தாழ்வாரும் வந்து சேர்ந்தார். இருட்டில் கதவை தட்டி உள்ளே வரலாமா என்று கேட்டார். தாங்கள் யார் என்று பொய்கை ஆழ்வார் கேட்க அதற்கு பூதத்தாழ்வார் சுவாமி அடியேன் திருமாலின் அன்பர் என்று கூறினார். திருமாலின் அடியவரா தாங்கள்? இதோ வருகிறேன் என்று சொல்லி படுத்திருந்த பொய்கை ஆழ்வார் எழுந்து கதவை திறந்தார். அவர் இடமில்லை என்று கூறவில்லை, ஆனால் மாறாக இவ்விடம் ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் என்று கூறி பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வாரை வரவேற்றார். இருவரும் அமர்ந்து பெருமாளின் கல்யாண குணங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது சற்று நேரத்தில் மூன்றாவதாக பேயாழ்வார் அதே இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அவரும் அதே போல் கதவை தட்டி உள்ளே வரலாமா, தங்க இடம் உண்டா என்று கனிவாக கேட்டார். இதை கேட்ட பொய்கை ஆழ்வார் திருமாலின் விளையாட்டை எண்ணி வியந்தார். இவ்விடம் ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் என்று கூறி பேயாழ்வாரை வரவேற்றனர். நாமாக இருந்தால் என்ன சொல்வோம்? இங்கே எனக்கே இடமில்லை, எப்படி இருக்க முடியும் என்றல்லவா கூறுவோம். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. இதுதான் ஆழ்வார்களின் குணங்கள். மூவரும் பெருமாளை பற்றி இருள் நீங்கி பொழுது புலரும் வரை பேசிக் கொண்டிருக்கலாம் என்று கூறினர். அவ்வாறே உலகளந்த பெருமாளின் திருவடியை போற்றியவாறு நின்று கொண்டிருந்தனர். திடீரென்று தங்களுக்கிடையே மேலும் யாரோ ஒருவர் புதிதாக வந்து விட்டது போல் உணரத் தொடங்கினர். இடம் சிறிதும் இல்லை என்பதால் அவர்களுக்கு மூச்சை விட முடியவில்லை. திருக்கோவிலூர் பெருமாளே பிராட்டியுடன் வந்து நின்றதால் தான் இவர்கள் நெருக்கப்பட்டனர். இதை அறியாத அவர்கள் இங்கு புதிதாக வந்தவர் யார் இப்படி நெருக்குவது என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டனர். இருளில் எதுவும் தென்படவில்லை. அந்த மழையில் விளக்கேற்ற இவர்களுக்கு வழி இல்லை. அப்பொழுது பொய்கை ஆழ்வார் புற இருள் நீங்க வேண்டும் என்று திருமாலிடம் வேண்டி முதல் திருவந்தாதியை பாடினார். வையம் தகலிய அவார்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று 100 பாசுரத்தை கூறி முடிக்கிறார். பின்னர் பூதத்தாழ்வார் இறைவனை காண தடையாக இருக்கும் அக இருள் விலகுவதற்காக ஞானம் என்னும் அகவிளக்கு ஏற்றுவதற்கு
பின்வரும் 2ஆம் திருவந்தாதியை கூறினார். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை திரியாய் நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். இந்த 2 விளக்குகளாலும் அகையிருள் புறையிருள் விலகின. அவர்களுக்கு திருமாலின் காட்சி கிடைத்தது. அப்போது 3வது ஆழ்வாரான பேயாழ்வார் அவர்கள் பெற்ற காட்சியை பற்றி பின்வரும் 3ஆம் திருவந்தாதியை பாடினார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிலரும் பொன் ஆழி கண்டேன் புரிச்சங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் என்று சாதிக்கிறார். அப்போது திருமால் சங்கு சக்கரம் கதை வாள் வில் முதலிய 5 ஆயுதங்களையும் கையில் ஏந்தி ஸ்ரீ லக்ஷ்மி தேவியுடன் ஜோதி ஸ்வரூபமாக காட்சியளித்து எமது பக்தர்களாகிய உங்கள் மூவரையும் சேர்த்து வைக்கவே இப்படி செய்தோம் என்று கூறி மறைந்தார். இதுவே முதலாழ்வார்கள் வைபவமாக கருதப்படுகிறது. ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரிய திருவடிகளே சரணம். கண்ணா ரொம்ப அழகா சொன்னம்மா அனுகிரகா. இனி காத்தாலேருந்து முதல் ஆழ்வார்களை பத்தி 2-3 தடவை வைபவம் கேட்டாச்சு. ஒரு தடவையும் கேட்கறச்சு அது டிஃப்ரெண்டாவும் காதுக்கு இன்னும் இனிமையா இருக்கு. நீ ரொம்ப அழகா சாதிச்ச. மீண்டும் இன்னும் நிறைய இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் ப்ரோக்ராம்ஸ் வரச்சு அதுல ஷேர் பண்ணணும் அனுகிரகா. ஓகே, அடியேன். இது ரங்கநாத பிரியாமா குழந்தை. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் ராமானுஜதாசி. அடியேன் ரங்கநாத பிரியா. இன்னைக்கு திருநாங்கூர் திவ்ய தேசங்களுடைய ஸ்தல வரலாறை தெரிவிக்க போகிறேன். இதே நான் ஸ்ரீ உபய வேதாந்த வேலுக்குடி ரங்கநாதன் சுவாமியின் திவ்யதேச வைபவத்திலிருந்து கேட்டு தெரிவிக்க போகிறேன். திருமால் பெருமை என்ற திவ்யதேச வைபவத்தில் இருந்து கேட்டு தெரிவிக்க போகிறேன். தக்ஷன் என்கிற ஒரு ராஜா, அவனுக்கு சதி என்ற ஒரு மகள் இருந்தாள். அந்த சதிக்கு ருத்ரனை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் தக்ஷன் அதை மறுத்தான். இருந்தாலும் சதி ருத்ரனோட திருமணம் செய்து விட்டாள். ஒரு முறை தக்ஷன் ஒரு பெரிய யாகத்தை செய்தார். அதற்கு எல்லா தேவதைகளையும் அழைத்தார். ஆனால் ருத்ரனையும் சதியையும் அழைக்கவில்லை. சதி என் அப்பாவோட வீடு தானே என்று நினைத்து அங்க போய் நின்றாள். ஆனால் தக்ஷன் அவளுக்கு அவமரியாதை செய்து விட்டான். சதிக்கு கோபம் வந்தது. மனைவியின் கோபத்தை பார்த்த ருத்ரனுக்கும் கோபம் வந்தது. அதனால் ருத்ரன் எல்லா யாகத்தையும் அழித்து விட்டான். தக்ஷனையும் அழித்து விட்டான். அதுல சதியும் மரணம் அடைந்து விட்டாள். மனைவியை விழந்த ருத்ரன் இந்த திருநாங்கூர் இடத்தில் 11 வடிவங்களில் தாண்டவமாட ஆரம்பித்தான். ருத்ரனின் கோபத்தை அடக்கிறதுக்காக ஒவ்வொரு திவ்ய தேசத்திலிருந்து பெருமாள் வந்தார். திருத்துவாரகையிலிருந்து திருக்காவலம்பாடிக்கு ராஜகோபாலனாக மடல்வர மங்கை தாயாரோடு வந்தார். திரு அரிமேய விண்ணகரம் திவ்ய தேசத்திற்கு கோவர்தனமிலிருந்து குடமாடு கூத்தனாக அமிர்த கடவள்ளி தாயாரோடு வந்தார். திருவன் புருடோத்தமத்துக்கு திரு அயோத்தியிலிருந்து புருஷோத்தம பெருமாளாக புருஷோத்தம நாயகி தாயாரோடு வந்தார். திரு செம்பொன்சை கோயிலுக்கு திருக்கோழியிலிருந்து
செம்பொன் அரங்கராக அல்லிமாமலர் நாச்சியாரோட வந்தார். திரு மணிமாடக் கோயிலுக்கு திருவதரியிலிருந்து நாராயண பெருமாளாக புண்டரீகவல்லி தாயாரோடு வந்தார். திரு வைகுந்த விண்ணகரத்துக்கு வைகுந்தத்திலிருந்தே வந்து வைகுந்தவல்லி தாயாரோடு வைகுந்தநாதனாக காட்சி கொடுத்தார். திரு தேவனார் தொகைக்கு திரு திரு இடவங்கை திவ்ய தேசத்திலிருந்து மாதவ பெருமானாக மாதவநாயகி தாயாரோடு வந்தார். திருத்தெற்றியம்பலத்திற்கு திருவரங்கத்திலிருந்து பள்ளி கொண்ட பெருமானாக செங்கமலவல்லி தாயாரோடு வந்தார். இந்த பெருமாள் மட்டும்தான் இந்த எல்லா திருநாங்கூர் திவ்ய தேசங்களுக்குள்ளே சயன திருக்கோலத்தில் இருக்கிறார். திருமணிக்கூடத்துக்கு திருக்கட்சியிலிருந்து வரதராஜ பெருமாளாக திருமகள் நாச்சியாரோடு வந்தார். திருவெள்ளகுளத்திற்கு திருவேங்கடமலையிலிருந்து ஸ்ரீனிவாச பெருமானாக பூவார் திருமகள் நாச்சியாரோடு வந்தார். திருப்பார்த்தன் பள்ளிக்கு திருவல்லிக்கேணியிலிருந்து பார்த்தசாரதி பெருமானாக தாமரை நாயகி தாயாரோடு வந்தார். இந்த எல்லா திவ்ய தேசத்திற்கும் திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்தார். இந்த திவ்ய தேசம்னா என்னவென்றால் உகந்து அருளின நிலங்கள். அதாவது எம்பெருமான் பிராட்டிக்காகவோ ஒரு ராஜாவுக்காகவோ ஒரு முனிவருக்காகவோ உகந்து ஒரு லீலையை காமித்தார். அந்த எல்லா உகந்த அருளின நிலங்களுக்கு இந்த திருநாங்கூர் திவ்ய தேசங்களுக்கு திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்தார். இந்த திருநாங்கூரிலேதான் தை அமாவாசை அன்று திருநாங்கூர் 11 கருட சேவை நடக்கும். அதில் திருமங்கை ஆழ்வாரிலிருந்து எல்லா எம்பெருமான்களும் கருட வாகனத்தில் ஏறி மங்களாசாசனம் பெற்றுக்கொள்வார்கள். அப்படி திருமங்கை ஆழ்வாருக்கும் இந்த எல்லா பெருமாளுக்கும் பல்லாண்டு பாடுவோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேண்டாக்கண்ணா வெரி பியூட்டிஃபுல் டாமா. எப்படின்னா நம்ம உடையவர் கத்தியத்திரயத்துக்கு முன்னாடி அவதாரிக்கைக்கு முன்னாடி சாதிக்கிறார். எப்படி நம்மளோட ஸ்மரணை இருக்கணும். இப்பதான் நம்ம குழாத்துல கூட அனுபவிச்சோம். அதுதான் ஞாபகம் வருது அடியனுக்கு. எப்படி நம்ம ஸ்மரணை இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் சொல்றது ஏதாவது திவ்ய தேசத்துல இருக்கணும். இப்போ இது கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு குழந்தை சாதிக்கும் போது மாமுனிகள் சரித்திரம் சாய்ச்சாலே அந்த குழந்தை சாதிக்கும் போது கூட நேர மாமுனிகள் வைபவத்துக்கு போல இல்லையா. அவர் ரொம்ப அழகா தனியன் சாதிச்சுட்டு அப்புறம் எப்படி பெருமாளோட அவதாரங்கள்லாம் இருந்தது, எப்படி உடையவர் அவதாரம் இருந்தது, பெரியவாச்சான் பிள்ளை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் உள்ள மாமுனிகள் சரித்திரம். அதே மாதிரி உன்னோட இதுவும் குழந்தை ரங்கநாத பிரியா இப்போ திவ்ய தேசத்துல போய் இருக்கணும் அப்படின்னா அது நிறைய பேரோட கனெக்டே பண்ணாது. ஆனா இப்போ 3 நாள் இந்த வைபவம் முடிச்சு கடைசியில இப்போ அடுத்த குழந்தை அடியனுக்கு இருக்கா இல்லையான்னு ஒன்னும் தெரியல. அந்த குழந்தை வரலன்னா இந்த குழந்தை இதுதான் லாஸ்ட் சரித்திரம். இன்னைக்கு லாஸ்ட். இந்த கடைக்குட்டியா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரீஹைட்ரேட் பண்ணிட்டாவ. பெருமாள் பரத்வன்னு சுவாமி சாய்ச்சாரிய காத்தால அது எப்போ நம்மளுக்கு புரிய வரும். ஒரு திவ்யதேச வாசம் இருந்தா புரியும் இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப அழகா ஒரு யுனிக் இதுன்னே சொல்லிடலாம். இந்த 3 நாளுக்கு ரொம்ப நம்மளுக்கு திவ்ய தேச ஸ்தல புராணம்ன்றது ஐ திங்க் யாருமே சாதிக்கல. அடுத்த தடவை இன்னும் நன்னா மனப்பாடம் பண்ணிட்டு உனக்கு நன்னாவே வருது, இன்னும் கான்பிடென்டா போல்டா ரொம்ப அழகா சாதிக்கணும்டா கண்ணா. வெரி நைஸ், ரொம்ப பியூட்டிஃபுல், வெரி யூனிக் தாட் ப்ராசஸ். அடியேன்டா கண்ணா. ரொம்ப அழகா இருந்தது கண்ணா இல்லையா. வெரி நல்லா இருந்தது.
டிஃப்ரெண்ட் ஆல்சோ. டிஃப்ரெண்ட் ஆல்சோ. குரல் பயங்கரமா இருக்குங்க. மதுரம் மதுரம் மதுரம். குரல் ரொம்ப அழகா இருக்கு. எல்லா குழந்தைகளுக்குமே ரொம்ப அதரம் மதுரம் தான் எல்லா குழந்தைகளும். சரி, அடுத்தது வந்து கோதாஸ்ரீ இருக்கியாடா கண்ணா? அடியன் 2 தடவை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். கோதாஸ்ரீ GS, கோதாஸ்ரீ GS. சரி, ஓகே. அப்போ அதுதான்மா, தட் மார்க்ஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் இந்த ஸ்டோரி டெல்லிங். ஸ்டோரி டெல்லிங்கோட ஆச்சாரிய வைபவங்கள் அடியன் சொன்ன மாதிரி குழந்தைகள் வந்து அப்படி பிரவாகமா அவா இருந்தா கூட, கோதாஸ்ரீயாமா இருக்கியா? சரி, பிரவாகமா அவா இருந்தா கூட சுவாமி கோதாஸ்ரீயா கண்ணா? அடியேன் சுவாமி. ரெடியா ஆச்சாரிய வைபவத்துக்கு? ரெடி சுவாமி. 100% அட்டெண்டன்ஸ். வெரி குட். வாடா கண்ணா, முடிச்சுடு நீ வா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியன் கோதஸ்ரீ. இன்னைக்கு வந்து ஆண்டாளை பற்றி பார்க்க போறோம். 12 ஆழ்வார்கள்ல ஒரே ஒரு பெண்ணாழ்வாரான ஆண்டாள் மற்றும் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி ஆகிய நூல்களை எழுதியவரும் ஆண்டாள் தான். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் இருக்கிறார். அவர் வாழ்க்கை லட்சியத்தை பெருமாளுக்கு சேவை செய்வதாக வைத்திருந்தார். தினமும் அவர் மாலை தொடுத்து பெருமாளுக்கு சாத்துவார். அன்று ஒரு நாள் நந்தவனத்தில் பூக்களை பெருத்திருக்கும் போது துளசி செடி பக்கத்தில் ஏதோ ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டது. அவர் அங்கே போய் பார்க்கும்போது ஒரு சின்ன பெண் குழந்தை இருந்தது. கையில் எடுத்து பெற்றோர் யாராவது இங்க இருக்கிறார்களா என்று பார்த்தார். பெற்றோர் இல்லை தெரிந்தவுடன் இந்த குழந்தைக்கு கோதை என்று பெயர் வைத்தார். மற்றும் கோதை எப்பொழுதும் பெரியாழ்வார் கூடயே செல்வாள். அன்று ஒரு நாள் செல்லும் போது எனக்கு கிருஷ்ணரோட கதையை கேட்கணும்னு கேட்டிருக்கான். பெரியாழ்வார் எப்பயுமே கிருஷ்ணர் கதை சொல்லுவார். ஆனா வந்து ஆண்டாளுக்கு அதை எப்ப திரும்ப திரும்ப கேட்டாலும் அவ சலிக்காம கேட்பாளாம். அவள் கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால கிருஷ்ணருக்காக ஒரு தனி அறையில கிருஷ்ணரோட சங்கு மற்றும் புழாங்குழல் கிருஷ்ணர் அழகா வரைஞ்சி தோழனா விளையாடுவா. அதுக்கப்புறமா அவளுக்கு கருவறை உள்ளெல்லாம் போக நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது. அவள் பருவ வயதுக்கு வந்தவுடன் அவளுக்கு ஒரு மாற்றம் தெரிந்தது. இத்தினால தோழனாக இருந்த கிருஷ்ணர் இப்பொழுது அவளுக்கு காதலனாக தோன்றியது. அன்று ஒரு நாள் அவள் பெரியாழ்வார் மாலையை தொடுத்து வைத்திருந்தார். அவர் வீட்டை விட்டு வெளியே சென்றார் போன்றான். அப்பொழுது கோதைய அவரிடம் போயிட்டு அந்த மாலையை எடுத்து சூட்டி கொண்டு சொன்னால், எனக்கு கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் சாத்தின மாலையை அவருக்கு நான் போய் சாத்தினால் எனக்கும் கிருஷ்ணருக்கும் நிச்சயம் ஆனது மாதிரி தானே யோசித்தார். அன்று அதை பெரியாழ்வார் பார்க்கவே இல்லை. இதே போல் சில நாட்கள் போனது. அன்று ஒரு நாள் பெரியாழ்வார் அந்த காட்சியை பார்த்து விட்டார். அவர் கேட்டார், இது என்ன அபத்தம், நீ எப்படி பெருமாள் சாத்த வேண்டிய மாலை நீ எப்படி சூட்டலான்னு கேட்டிருக்காரு. அம்மா அவர் திருப்பி ஒரு புது மாலையை தொடுத்து பெருமாளுக்கு அன்று சாத்தினார். அன்று இரவே பெருமாள் பெரியாழ்வார் கனவுல, இன்னைக்கு நீ சாத்தின மாலை இல்லை, வாசனை என்றதே இல்லை, எனக்கு கோதை சாத்தின மாலை தான் வாசனையாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. திடுக்கிட்டு என்ற பெரியாழ்வார் நம் மகள் சூட்டிய மாலை பெருமாளுக்கு பிடித்திருக்கிறா என்று யோசிச்சார். அப்புறம் கோதையை சூடி கொடுத்த சுடற்கொடி என்று கூப்பிட ஆரம்பித்தார். மற்றும் ஆண்டவனையே ஆண்டாள் என்று பெயர் வந்தது. அப்பொழுதிலிருந்தான் ஆண்டாள் என்று கூப்பிடப்பட்டது கோதையை. சில நாட்கள் போயது. ஆண்டாள் யோசிச்சால், நமக்கு வரப்போற கிருஷ்ணர் எப்படிலாம் வருவார் என்று வாரணமாயத்தில் அழகாக எழுதியுள்ளார். சில நாட்கள் சென்றவுடன் மீண்டும் கிருஷ்ணர் பெரியாழ்வார் கனவில் தோன்றி ஆண்டாளை மணமகளாய் அலங்கரித்து ஒரு பல்லக்கில் வைத்து கொண்டு வா என் கருவறைக்கு கூறியுள்ளார். ஆண்டாளை திடுக்கிட்டு இந்த பெரியாழ்வார் ஆண்டாளை மணப்பெண்ணாக அலங்கரித்து
மூடிய பல்லக்கில் ஆண்டாளை வைத்து தொண்டர்கள், ஆச்சாரியர்கள், பெரியாழ்வார் கருவறைக்கு சென்றார்கள். ஆண்டாள் மட்டும் தனியாக கருவறை உள்ளே சென்று பெருமாள் திருவடியில் உட்கார்ந்தார். சில மணி நேரங்கள் கழித்து ஆண்டாள் காணவில்லை. அப்பொழுது பெரியாழ்வார் பயந்து, எங்கே என் பெண், என்னோட மகள் எங்கேன்னு கேட்டிருக்காரு. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு, உன் மகளை நீ பார்க்கணும்னா நாங்க 2 பேரும் ஸ்ரீரங்கத்துல காட்சி அளிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பெரியாழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்க கோவில் எழுப்பணும். அதனால அவங்க பணியால் ஆரம்பிச்சு ஒரு கோபுரம் கொட்டி கோவில் எழுப்பிட்டு உள்ள போய் பார்த்தாரு. அங்க கிருஷ்ணரும் ஆண்டாளும் காட்சி அளிச்சாங்க. இப்போவும் கிருஷ்ணர் கம்பீரமாகவும் ஆண்டாள் புதுப்பெண்ணாகவும் காட்சி அளிக்கிறாங்க. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. நன்றி. அடியேன் அழகா இந்த லாஸ்ட் கதை இருந்தது இல்லையா, கல்யாண உற்சவம் நடந்த மாதிரி அத்தனையும் கல்யாணத்தோட முடிச்சுட்டா. அதுதான் ரொம்ப ஆண்டாள் திருக்கல்யாணத்தோட பெருமாளோட ரொம்ப அழகா முடிச்சுட்டாடா கண்ணா. இவ வரலையான்னு கேட்டுட்டு இருந்தோம் பார்த்தேளா, இப்ப கரெக்ட் டயத்துக்கு வந்திருக்கா. திருமங்கை ஆழ்வார் எல்லா இடத்துலயும் எல்லா திவ்ய தேசத்தையும் சுத்தி கூட்டின்னு ஸ்ரீரங்கத்துல இறக்கினார். இந்த குழந்தை கல்யாண வைபவத்தோட இந்த கதைய அழகா முடிச்சா. ரொம்ப ரொம்ப தன்யோசிமா. இன்னைக்கு என்னால வேற வார்த்தையே இல்ல. இது யாருக்குமே வார்த்தை இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அடியன் ரொம்ப நிறைய ப்ரிப்பேர் பண்ணதுல கொஞ்சம் அட்லீஸ்ட் சொல்லிடுறேன். அது அடுத்த போர்ஷனா ரெக்கார்ட் பண்ணலாம். பட் இந்த கல்யாண வைபவம்னும் போது இங்க மாலை மாத்துவாமா. இஃப் ஐம் நாட் ராங், யானை வாகனத்துக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளாண்டாள் சன்னதியில நம்பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் மாலை மாத்துதல் நடக்கும். ஒரு உற்சவத்திலையும் ரொம்ப அழகா இருக்குமா. நம்பெருமாள் கிட்ட இருந்து அவரோட கஸ்தூரி திலக்கம் கொண்டு ஆண்டாளுக்கு போய் சாதிப்பா. ஆண்டாளோட மாலை கலைஞ்சு அப்படியே பெருமாளுக்கு நேர, பெருமாள் மாலை கலைஞ்சு ஆண்டாளுக்கு சாத்துவா. ரொம்ப அழகா இருக்கும். அது அந்த உற்சவத்துக்கான ஒரு நிறைவு பெறுறதுன்னு அந்த மாதிரி குழந்தை ரொம்ப அழகா இன்னும் பார்க்காம நிறைய சரித்திரங்கள் ஷேர் பண்ணணுமா. எல்லா குழந்தைகளுக்கும் அதான் உங்க மனசுல நன்னா வாங்கிட்டு அந்த ஒரு பேப்பரை நம்ப வேண்டாம். நீங்க உங்களுக்கு தன்னடைவே நிறைய நன்னா வருது. உங்களுக்கு அந்த பேப்பரை பார்த்தாதான் வருதுன்றதுதான் எங்களுக்குதான் அதெல்லாம். உங்களுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. சரி, அடியன் இந்த ஒரு ரெக்கார்டிங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைனல் ராப்பிங் மட்டும் ஒரு தனி ரெக்கார்டிங்கா போடுறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.